வாக்குறுதிகளை வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறுவோம். அவ்வப்போது நேர்மையாகவும் உண்மையாகவும் நாம் பல உறுதிமொழிகளை எடுக்கிறோம். பிறருக்கும் இறைவனுக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். பிறகு காலம் கடந்து செல்கையில் மனம் மாறி விடுகிறது. சிலவற்றை நிறைவேற்றுகிறோம், சிலவற்றை மறந்து விடுகிறோம். பெரும்பாலும் நமது மன மாற்றத்திற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, சூழ்நிலைகள் மாறியிருக்கலாம், அல்லது நம் மனம் மாறியிருக்கலாம். நேற்று நமக்கு முக்கியமானதாக தோன்றிய ஒன்று இன்று முக்கியமற்றதாக தோன்றலாம். இதனாலேயே வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன. நமக்காக நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளும் இறைவனுக்கு நாம் அளித்த வாக்குறுதிகளும் தவறாமல் நிறைவேற்றப்பட்டால் நமது வாழ்க்கை நிலைகள் உயர்ந்து இவ்வுலகமும் நன்மை பெறுமல்லவா? வாக்குறுதிகளை நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்வதோடு அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியான மனதையும் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நிறைய முயற்சியும் தேவைப்படுகிறது. மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளில் கண்ணீர் மல்க இதயபூர்வமாக நாம் எடுத்துக்கொண்ட வாக்குறுதிகள் காலப்போக்கில் சூழ்நிலைகள் தணிந்து விடும்போது மறக்கப்பட்டு விடுகின்றன. வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறவும் லட்சியங்களை அடையவும் நமக்கு இறுதி வரை உறுதுணையாக இருப்பவர் இறைவன் ஒருவர் மட்டுமே. இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு கணமும் இறைவனை நினைக்க வேண்டும். துன்பங்கள் ஏற்படும்போது இறைவனை கூவி அழைப்பதும் இன்பத்தில் அவரை மறப்பதுமான நமது இயல்பை மாற்றியமைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இறைவனை மனப்பூர்வமாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு உற்ற துணைவராக இருந்து நல்வழி காட்டுவார். சிந்தனை துளி. உறுதிமொழிகளை காப்போம், உலகம் போற்றும் உத்தமர்களாக வாழ்வோம்.